உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். உங்களை ஜோதிட நேரம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு மாதமும் கவனித்து உங்களுடைய பலனை எந்த விதத்தில் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ன்றத மிகவும் நுட்பமாக அந்த கணிதத்தை உங்கள் முன் வைக்கிறோம். இந்த அக்டோபர் மாத பலனை பற்றி நாம் இனி பார்ப்போம். ஒரு மனிதன் தன்னையும் உணர்ந்து பிறரையும் உணர வைத்து இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை பாதுகாக்கின்ற ஆற்றல் படைத்தவன் தான் தனுசு ராசி நேயர்கள். அந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படி இருப்பார்கள்? நல்லா புரிஞ்சிங்க. உங்கள் பிறப்பு உங்களோட வயதுக்கு ஏற்ப கிரக சூழ்நிலைகள் மாறும். ஆனால் இங்கே கொடுக்குற அந்த பொது நிலையானது உங்களை அப்படியே சரியாக தான் அழைச்சிட்டு போகும். முழுக்க முழுக்க சரின்னு நினைப்பதை விட உங்களை ஒரிஜினல் ஜாதகத்தோடு இணைச்சி முழுக்க பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இதுவே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பை தரும். லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ எந்த கிரகமோ, ஆனால் அந்த வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டுக்கு போயிட்டாவே நீங்கள் பிறரோடு சமாதானத்தில் செல்வது தான் சிறப்பு. அங்கே போய் அனாவசியமாக எதுவும் பேசிடக்கூடாது, பேச வச்சிரும். தன்னுடைய சுயசாரத்தில் அங்கே போகும்போது எல்லாம் சாமி நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் இருக்கும்போது வேற ஒன்று வேணுமான்னு தூக்கி உங்களை தலையில் தூக்கி உட்கார வச்சு உங்களை இழுத்து வம்புக்கு விட்டுடும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுது கிரக நிலையில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால யாருக்கிட்டேயும் உண்மையை சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்கன்னா அந்த உண்மையை வாங்கி அவர்கள் பலவாறு சொல்லுவாங்க. அதை இவங்க கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்க நினச்சி சொன்ன பக்குவம் வேறு. இதை விரிவுபடுத்தி அவங்க சொல்லும்போது அவங்க செயல்படுகின்ற பக்குவம் வேறு. இந்த அனுபவம் அவங்களுக்கு வராது. ஆனால் அதை சொல்லுவதனால் அவர்கள் சிக்குவது மட்டுமில்லாமல் நம்மளையும் சிக்கி விட்டு விடுவார்களோ என்ற அனுபவ ரீதியான மனநிலையானது வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு நாளில் இருக்கிற சனி பகவான் அந்த மனதுக்கு ஒரு வாட்டத்தை கொடுக்கணும்ல. 10ஆம் பார்வையில் கிணத்தையை பார்க்கறதுனால 3ல் இருக்கிற ராகு சர்றா பார்த்துக்கலாண்டா போட்டுறா ஆன்ற மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். தன்னுடைய சுயசாரத்தை பார்க்க வரான்ல, இழுத்து விட்டுருவோம். அந்தாண்ட இருக்க திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 சேர்ந்து உங்களை அலங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும். பாதகஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அழகாக அந்த பம்பரத்தை நகர்த்துறீங்கன்றது உங்களோட தனிப்பட்ட திறமையை சார்ந்தது. இந்த பிரபஞ்சத்தை எப்படி பயன்படுத்தி எவ்வளோ பக்குவமாக நீங்கள் வாழலாம் என்பதை உணர்வீர்கள். நிறைய பேர்களை தூக்கி எறிஞ்சிருவீங்க. நிறைய பேர் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள், அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரையும் 9ஆம் அதிபதி நிஜமாக போகிறான். உங்களுக்கு பொய் சொல்லி பெருமைப்படுத்தி பேசி உங்களை ஒசுப்பி விட்டு எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி அவன் நின்று தவிப்பான். யாராக இருந்தாலும் சரி, தனுசு ராசி நேயர்களை பகைத்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் குரு சாபம் என்பது அவர்களை சாரும். ஏனென்றால் உன்னதமானவர்கள் தனுசு ராசி நேயர்கள் மன உறுதியோடும் தனக்குன்னு கொஞ்சம் வச்சிக்காம பிறட்ட வாங்காத கொடுத்து உங்களை எதிரிக்கு நல்லது செய்யக்கூடியவன். அப்படி செய்தாலும் அதை பெற்றுக்கொண்டவன் நன்றி கெட்டவனாக இருக்கும்போது நன்றி மறப்பதனால் அவன் இன்று படுவது அவனுக்கு பெரிதல்ல, பின்னாடி படுறது இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய தொல்லையில் ஆகப்படுவான். பொதுவாக இந்த மாதத்தில் அனைத்து இந்த கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்கள் எல்லாரும் சிக்கி தவிப்பார்கள். டெலிகம்யூனிகேஷனில் உள்ளவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உங்கள் செல்லு உடையும், உங்கள் செல்லில் பிரச்சனை வரும். அது மாதிரி இந்த சேனல்லாம் நடத்துகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட
ஒரு வர்றவங்களை கூப்பிட்டு எல்லாம் செய்கிறீங்க. அவங்களுக்கு மரியாதைன்றது உங்களுக்கு செய்ய தெரிய மாட்டினது. செய்ய முடியாது. ஆனால் செய்யுங்க. வந்தவங்களை உட்காருங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. சாதாரண உபசரிப்பு தான். எவ்வளோதோ விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்க. உங்களுக்காக வர்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணாத மாட்டிக்குங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீட்டு அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கான். அவன் தான் பாதிக்கப்பட்டு அங்கே வரான்ல. அங்கே இருக்கிற அந்த புதன் பகவான் என்ன செய்யணும்? அந்த வீட்டில் இந்த ராகு சூரியன், அந்த ராகு செவ்வாய் குருவோட பேச்சை கேட்டு குரு மரியாதை இல்லாத ஆக்கி அந்த கெட்ட பேரை வாங்கிக்குவாங்க. அந்த கேந்திரத்தில் துஷ்ட கிரகம் தான் இது செய்யும். அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, மிதுனத்துக்கு 10ல், தனுசுக்கு 4ல் சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில். அதேமாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தா செவ்வாய் இருந்தது, சூரியன் இருந்தது. இவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 2 பக்கத்துலேயும் உங்களை மறைச்சி வச்சு பல காரியங்கள் செய்யலாம், வெளிப்படையாக வரும். ஆனால் நிறைய பேர் வெட்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. நல்லவங்களெல்லாம் இழந்துட்டோன்னு வேதனைப்படுவாங்க. வேதனைப்படுற காலம் இது. ஒருவரை ஒரு சில நேரங்களில் தாங்க ஏமாற்றலாம். எல்லா நேரத்திலையும் எல்லோரையும் ஏமாற்றிட முடியாது. அப்படி ஏமாந்ததுனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பங்கு ஏமாற்றிருப்பீங்க. இப்போ 100 பங்கு ஏமாற்றத்திற்கு உடையவர்களாக மாறுவீர்கள். புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள், டெலிகம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், இது மாதிரி பல விஷயங்களில் இருக்கிற புதனோட ஆதிக்கத்தில் உள்ளதை, ஏன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள நிறைய பேருக்கு அந்த ஒரு மாதிரி நான் ப்ரமோஷன் தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட சாபத்தை வாங்கி கட்டுக்கிட்டு அவங்களும் இந்த பாதிப்புக்கு ஆளாவார்கள். ஆகையினால் தனுசு ராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய காலம் சிறப்பாக செல்லுவதற்கு சற்று பொறுத்திருங்கள். உங்களை எதிர்த்தவர்களும் உங்களை ஏமாற்றியவர்களும் பாதிக்கப்பட போகிறார்கள், பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணரும் காலம் இது என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் ஆராசெல்லாம் அந்த இரும்பு கம்பியில் படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேணும் தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதை தானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை முட்டு சொத்தை வச்சு ஆளப்போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சாவழியை வளருதா தாழ்தான் பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை இப்படி ஹிஸ்ட்ரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அதை அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு
உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்.